உள்ள போகிறப்பயும் 3 பேரா தான் போனாங்க. வெளிய வந்தப்பயும் 3 பேரா தான் வந்தாங்க. ஆனா அக்கினிக்குள்ள மட்டும் 4 பேர் இருந்தாங்க. அது தேவ சாயலாய் காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்குன்னா, அடைக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் வருவார். கர்த்தர் உலாவுவார். உலாவி விடுதலைய கொடுத்து சந்தோஷமான, மகிழ்ச்சியான, மறுரூபமான வாழ்க்கைய கர்த்தர் கொடுப்பார். நம்மள வந்து எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. முடி கருகலையே, புகை வாசனை இவன்ட்டருந்து வரலையே. நம்மளை ஆச்சரியமாய் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாரு? வெளியே கொண்டு வருவார். எப்படி வெளியே கொண்டு வருவாரு? நம்மள ஆச்சரியமாய் பார்க்கத்தக்கதாக, வியந்து பார்க்கத்தக்கதாக. நெருப்புவிங்கள ஒண்ணும் பண்ணலையா? கைய காட்டு, கால காட்டு, மூக்க காட்டு, முடிய காட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? செக் பண்ணி பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் நம்மள வெளியே கொண்டு வருவார். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அடைக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வரப்ப அது ஆச்சரியமா இருக்கும். எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். அதுதான் சங்கீதம் 9:13 சொல்லுது, மரண வாசலுக்கு என்னைய தூக்கி விடுங்கப்பான்னு. மரண வாசலுக்கும் அவர் நம்மள என்ன பண்ணுவாராம்? தூக்கி விடுவார். எப்படிப்பட்ட மரணத்தின் வாசல நமக்கு முன்பாக சத்துரு வச்சாலும் அந்த மரணத்துக்குள் கர்த்தர் வந்து நம்மள தூக்கி எடுத்து நம்மள உலாவ வைத்து நம்மள சந்தோஷப்படுத்தி நடத்துவாரே தவிர அந்த அக்கினி ஜுவாலைக்குள் நாம் பொசுங்கி போயிடக்கூடாது, அந்த வெறும் குழிக்குள்ள நம்முடைய சடலம் கிடக்க கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வருவாரே தவிர விட்டுட்டு அவர் என்ன பண்ண மாட்டாரு. விட்டுட்டு போறது மனுஷன், கூடவே வர்றதுதான் கர்த்தர். விட்டுட்டு போறவன் மனுஷன், கூடவே வர்றது கர்த்தர் மட்டும்தான். எகிப்துக்கு கூட போனது கர்த்தர் தான். அக்கினி ஜுவாலைக்குள்ள போனது கர்த்தர் தான். அவர் தான் என்ன பண்ணாரு? வெளியே கொண்டு வருவார். அப்ப கர்த்தர் நாம் அடைக்கப்பட்ட வாழ்க்கையில வெளியே கொண்டு வருவார். எப்படி கொண்டு வருவார்னா மறுரூபமாக்கி மகிமையாய் வெளியே கொண்டு வருவார். மறுரூபமாக்கி மகிமையா வெளியே கொண்டு உங்களுடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டு இருக்கும்னா, நம்முடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டு இருக்கும்னா தேவ சமூகத்தை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே இந்த அடைக்கப்பட்ட வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். இந்த அடைக்கப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் என் கூட இருந்தா போதும்.